ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆருஷோட ஃபர்ஸ்ட் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். இது ஆருஷோட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ், அதனால் நாங்கள் எல்லாருமே எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸை வந்து 4 டீமாக பிரித்தாங்க. ஸோ நம்மளோட கிட்ஸும் வந்து ஒரே டீமில் தான் இருப்போம். ஸோ ஒரு டீமுக்கும் ஒரு கலர் வித் நேம் கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ரெட் டீம் லேடி பக். எங்களோட கிட்ஸை நாங்கள் சேர் பண்ணுறதுக்கு பாம் விசில், அதுக்கப்புறம் ரெட் கலர் சார்ட்டில் லேடி பக் எல்லாம் வரைஞ்சி நல்லா சேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இவ்வளோ சின்ன கிட்ஸே வந்து டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் மார்ச் ஃபாஸ்ட், பிரமிட் ஃபார்மேஷன், அதுக்கப்புறம் சிலம்பம்லாம் ஆடினாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்தது. அதை பற்றின சில கிளிப்ஸ்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எங்கள் பாப்பா எங்கன்னு தேடிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா இங்கேருந்து வந்துட்டு இருந்தா. அவள் பரவாயில்ல, அழாமல் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்தா ஸ்போர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸில். நாங்களும் பசங்களுக்கு சேர் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தோம். அண்ட் பாப்பா வந்து எங்களை நோட் பண்ணுவான்னு பார்த்துட்டே இருந்தோம். ஒரு பாயிண்டில் எங்களை வந்து நோட்டீஸ் பண்ணி ஸ்மைல் பண்ணான். இப்போ ஆருஷியும் அவங்க குரூப் பசங்களும் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஸோ அதனால் கிரவுண்டில் வந்து அவங்களெல்லாம் அசம்பிள் பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக டான்ஸ் ஆடினாங்க, சூப்பராக இருந்தது. அண்ட் ஆருஷியும் ரொம்ப ஆக்டிவாக இருந்தது, எங்களுக்கே ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து காம்படிஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுலேயும் ஆருஷி வந்து நல்லா ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. ஆருஷி ஃபாஸ்ட்டாக வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேரில் வந்து உட்காந்துட்டா. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டில் அவளுக்கு இந்த மெடல் சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. நாங்களும் இந்த பக்கம் இருந்து சேர் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அவளோட குரூப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சு அவள் மேலே வந்துட்டா எங்கள் கூட. அண்ட் ஸ்கூலில் வந்து ஒரு கிட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்நாக்ஸு, ஜூஸ் அதெல்லாமே இருந்தது.
இப்போ அடுத்து வர கிளிப்ஸ் எல்லாம் மற்ற குரூப் பசங்க எப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணாங்கன்றதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆருஷ் எங்கள் கூட மேலே வந்துட்டு அவளும் எங்கள் கூட சேர்ந்து சியர் பண்ணிவிட்டு அங்கே இருக்க கிட்ஸ் கூடலாம் ஜாலியாக விளையாடிட்டு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த சைடு ஒரு பக்கம் நாங்கள் ரெட் டீம் எல்லாருமே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு சியர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். Very good. எல்லா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிலாம் முடிஞ்சிச்சு. சூப்பராக பசங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ பசங்க எல்லாருக்குமே வந்து சர்டிஃபிகேட் அண்ட் மெடல்ஸ்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல். ஏன்னா அவங்களோட ப்ராக்டிஸ் அண்ட் மோட்டிவேஷன் இல்லாமல் பசங்க இவ்வளோ தூரம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து டிசம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டிசம்பரில் எப்படி ஸ்கூல் வந்து 3 days கம்ப்ளீட்டாக ஷட் டவுன், இந்த ஸ்போர்ட்ஸ் டேக்கு முன்னாடி வந்து 3 days கம்ப்ளீட்டாக ஷட் டவுனில் இருந்தது. பட் அப்பயும் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் இவ்வளோ தூரம் பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக வந்து டீச்சர்ஸால் தான். அண்ட் கடைசியில் வந்து அந்த ட்ராஃபி வந்து நாங்கள் ரெட் டீம் தான் வின் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.